அண்மைச் செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்த சிறப்பு நீதிமன்றங்களினுடைய உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு எதிரான வழக்கின் விசாரணையை தொடங்க வேண்டும் எனவும் தினந்தோறும் அடிப்படையில் வழக்கு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2011 மற்றும் 2012 ஆண்டுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையின் சார்பில் தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை கடந்த ஆண்டு ஜூலை மாதமும் அதே போன்று அமைச்சர் தங்கம் தென்னரசை 2022 ஆண்டு டிசம்பர் மாதமும் வழக்கில் இருந்து விடுவித்து சிறப்பு நீதிமன்றங்கள் அந்தந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஏனென்றால் இந்த வழக்கினுடைய விசாரணைகளில் பெரும் மாற்றங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அமைச்சர்களாக இல்லாத பொழுது வழக்கினுடைய விசாரணை விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மாதிரியான அறிக்கையில் தாக்கல் செய்திருப்பதாகவும் பின்னர் சிறப்பு நீதிமன்றத்தின் தாக்கல் செய்த அறிக்கையில் கூடுதல் விசாரணை நடத்தப்பட்டதில் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை என்பதால் வழக்கில் இருந்து கைவிடுவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் முரண்பாடுகள் இருப்பதால் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த உத்தரவு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி முதல் வழக்கில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கினுடைய விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கினுடைய விசாரணையை தினந்தோறும் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் KKSSR ராமச்சந்திரனுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் விசாரணை தினந்தோறும் அடிப்படையில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லாமல் இருப்பதை சிறப்பு நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று அடுத்த வழக்காக நீதிபதி அமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய வழக்கில் உத்தரவை பிறப்பித்தார். அந்த வழக்கில் அமைச்சர் தங்கம் தென்னரசை வழக்கிலிருந்து சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் இவர்களுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் குற்றச்சாட்டுகள் பதிவு உள்ளிட்ட அடுத்த விஷயங்கள் தொடர்பான வழக்கினுடைய விசாரணைக்காக செப்டம்பர் 11 தங்கம் தென்னரசு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அன்று வழக்கினுடைய குற்றச்சாட்டு பதிவு தொடங்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இவர்களுக்கு எதிரான வழக்கையும் தினந்தோறும் அடிப்படையில் விசாரித்து உரிய சட்டத்திற்குட்பட்டு உரிய முறையிலான உத்தரவை விசாரணை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார்.